இதன் பேர் என்ன? ரகசிய வருகை என்கிறதுனால இந்த ரகசிய வருகையில நமக்கு எந்த சத்தமும் கேட்காது. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மறைகிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அதனால எக்கால சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் கேட்ட பிறகுதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குன்னா நினையாத நாளிகையில் இருக்கும். நினையாத நாளிகையில் இருக்கும். கர்த்தருடைய வருகை சமீபமாகி விட்டது. நான் ஏன் என்று அப்படி சொல்லுகிறேன் என்றால், நம்மளுடைய நாட்டிலே, நம்மளுடைய இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். சீக்கிரமாய் நம்ம எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். கர்த்தருடைய ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே நாம் மர்வமாகி பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால மைண்ட போட்டு குழப்பாதீங்க. நீங்க நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, காலையில நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். நடந்து போயிட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு போக மாட்டீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். அதனால வெளியில போகும்போது, தூங்கும் போது, ஒருவரிடத்தில் பேசும் பொழுது, பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவர்களா இருங்கள். எப்ப வேணாலும் இயேசு வருவார். எப்ப வேணாலும் தூக்கிட்டு போயிருவாரு.